ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் கங்குவா. ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன் சார்பா கே.இ. ஞானவேல் ராஜா மற்றும் வம்சி பிரமோத் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சூர்யா, பாபி தியால், திஷா பத்தானி, நட்ராஜ் சுப்ரமணியம், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சர்லா, மன்சூர் அலிகான், ரவி ராகவேந்திரா, கருணாஸ், போஸ் வெங்கட், ஹரிஷ் உத்தமன், வத்சன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வசனம் மதன் கார்கி, கதை ஆதி நாராயணா மற்றும் சிவா. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு வெற்றி பழனிசாமி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2024 இந்திய ரஷ்ய எல்லையில் மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் சிறுவர் சிறுமியர்களை வச்சு நரம்பு மண்டலத்தில் ஏதோ மாற்றங்களை பண்ணி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆய்வுக்கூடத்துல இருந்து ஜீடா அப்படின்ற ஒரு சிறுவன் எஸ்கேப் ஆகுறான். இப்படி எஸ்கேப் ஆனவன் கோவாவில் இருக்கிற சூர்யாவை தேடி போய் அவர்கிட்ட அடைக்கலமாகறான். ஜீடான்ற அந்த சிறுவனை ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ஆட்கள் தூக்கிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அப்போ கதைக்களமானது 1070 நோக்கி பயணமாகுது. இந்தியாவில் படையெடுக்க முடிவு செய்யும் ரோமானியர்கள் தங்களுடைய படைகள் ஓய்வெடுக்க ஐந்தீவு அப்படின்ற ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. பெருமாச்சி, அரத்தி, வெண்காடு, மண்டைக்காடு இப்படிப்பட்ட இன மக்கள் வாழ்ந்துட்டு வரும் தீவு தான் ஐந்தீவு. பெருமாச்சி தீவுல வசிக்கிற மக்களை கொன்று நிலத்தை ஆக்கிரமிக்க திட்டமிடும் ரோமானியர்கள் அரத்தி இனத்தோட தலைவரான உதிர் என்ற பாபி டியாலோட உதவியை நாடுறாங்க. இவங்களுக்கு பெருமாச்சி இனத்தை சேர்ந்த கொடுவன் அப்படின்ற நட்டி உதவி செய்யறதால அவனுக்கு பெருமாச்சி மக்கள் தண்டனை வழங்குறாங்க. தங்களுடைய மகனை சூர்யா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நட்டியோட மனைவி சொல்லிவிட்டு கணவரோடு தீக்குளிக்கிறாங்க. நட்டியுடன் அவனுடைய மகனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பெருமாச்சி மக்களோட முடிவுக்கு எதிராக நிற்கிறாரு கங்குவா. பெருமாச்சியின் இளவரசரான கங்குவான்ற சூர்யா தன் இனத்தை எதிரிகளிடம் இருந்து காத்து அவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 1070 நடந்த சரித்திர கதைக்கும் 2024 நடக்கிற கதைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு சிறுவனுக்கு கொடுத்த சத்தியத்தை காக்க முடியாத தலைவன் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மறுபிறப்பு எடுக்கிறான். இந்த பிறப்பிலாவது அவன் அந்த சத்தியத்தை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட அவுட்லைன். இந்த ஒரு அவுட்லைனை எடுத்துக்கொண்டு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசின்னு கலந்து கட்டி திரைக்கதை அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சிவா. குறிப்பாக சொல்லணும்னா படத்தோட பிரதான களமான 1070 காலகட்டத்தையும் அதில் வாழும் இனக்குழுவையும் போரை உள்ளடக்கிய அவங்களோட வாழ்வியலையும் வெவ்வேறு இனக்குழுவுக்குள்ள மோதல்களையும் மேக்கிங்கில் புகுந்து விளையாடி இருக்கு இந்த படத்தோட குழு. பிரான்சிஸ் என்ற சூர்யா பணத்துக்காக கோவா போலீஸ் கமிஷனரால பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்குற பவுண்டி ஹண்டர் கேரக்டர்ல இந்த கால சூர்யா மற்றும் 1070 காலகட்டத்தில் படத்தோட டைட்டில் ரோலுக்கு நெருக்கமா கங்கா அப்படின்ற பேர்ல நடிச்சிருக்காரு. இந்த 2 காலகட்டத்திலையும் கை தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பழங்குடியின் போர் வீரனாக தோற்றத்திலையும் ஆக்ரோஷத்திலையும் மிரட்டுற சூர்யா உணர்வு பூர்வமான காட்சிகளுக்கு தன்னுடைய நடிப்பால உயிர் கொடுத்திருக்காரு. இன்னொரு புறம் ஜாலியாக சேட்டை பண்ணும் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் முழு படத்தையுமே இவர் ஒருத்தரே தன்னுடைய தோள்ல சுமக்கிறாரு. சூர்யாவோட முன்னாள் காதலியும் இப்போதைய பவுண்டி ஹண்டர் போட்டியாளராக திஷா பத்தானி மற்றும் 1070 காலகட்டத்தில் ஐந்தீவுகளில் ஒன்றான அரத்தி அப்படின்ற இடத்தோட மன்னனாக பாபி தியால். கங்குவா சூர்யாவையும் அவர்கள் சார்ந்த கூட்டத்தையும் அழிக்க துடிக்கிறவரா மிரட்டலான உடலமைப்புடன் தான் சார்ந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காரு. ரோமாபுரி அரசன் கொடுக்கும் தங்கத்துக்காக விலை போகும் ஐந்தீவு கூட்டத்தை சேர்ந்தவரா போஸ் வெங்கட். சூர்யாவுக்கு உதவியாளராக யோகி பாபு, திஷாவுக்கு உதவியாளரா ரெடின் கிங்ஸ்லி, கமிஷனராக கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் சூர்யாவின் கூட்டத்தை சேர்ந்தவரா கருணாஸ். இவங்க மட்டும் இல்லாம படத்தில் நடிச்சிருக்கிற கலைராணி, கோவை சர்லா,
ஹரிஷ் உத்தமன் உட்பட எல்லாருமே கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. நிகழ்காலம், கடந்த காலம், இப்படி காட்சிகளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமி அவருடைய சினிமாட்டோகிராஃபியால. இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் விவேகா, மதன் கார்கி இவங்களோட லிரிக்ஸ் படத்தின் உயிரோட்டம். எடிட்டர் நிஷாத் யூசுப், ஸ்டன் டைரக்டர் சுப்ரீம் சுந்தர், ஆர்ட் டைரக்டர் மிலன், நடன இயக்குனர் பிரேம் ரக்ஷித், ஷோபி மற்றும் விஜய் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் கங்குவா படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்போ இந்த படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். இதில் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு படம் இல்லை. லைக் மாவீரன் மாதிரி ப்ரெசன்ட் பாசிட்டிவ் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் மட்டும் தான் நல்லாயிருக்கு. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்ட் 2 லீடு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். 2000 கோடிக்கு ஒர்த்து பட் வந்துட்டு பார்க்கலாம் படம். இதில் படம் பிரம்மாண்டமாக இருக்கே தவிர கதை ரொம்ப டம்ப்டாக தான் இருக்குது. பெருசாக இன்னும் நல்லா கதையை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க படத்துக்கு. ஆனால் அதனால நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எடுத்த எஃபர்ட் வந்து ஓகே, பட் ஸ்டோரி வைஸாக ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.